ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது அடிக்கடி சாப்பிட்றது தான் நம்மளுக்கு அன்ஹெல்த்தி. என்றைக்காவது நம்ம ஆசைக்கு செஞ்சு சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம இப்பி நூடுல்ஸ் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பேக்கெட் இப்பி நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ண வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ நூடுல்ஸ் பேக்கெட்லேயே ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்களா, அதையும் இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது காரம் நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதித்த உடனே இப்போ இந்த நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கிடுவோம். இது உள்ளே வேகிறதுக்குள்ளாட்டியும் நம்ம இங்கே ஒரு முட்டை எடுத்து அதை ஆஃப் ஆயிலாக போட்டு வச்சுக்கிறேன். இப்போ மேகி நல்லா வற்றி வந்துருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் டாப்பிங் போடுறதுக்கு ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க. கடைசி அதை மேலே தூவிட்டு இப்போ கொத்தமல்லியை மேலே சேர்த்துருவோம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ மேலே சீஸை வச்சுட்டு இப்போ இந்த ஆஃப் ஆயிலை மேலே வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய காசு கொடுத்து நம்ம போய் வெளியில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எப்போயாவது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அடிக்கடி சாப்பிட்றது தான் தவறு. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அன்ஹெல்த்தி தான், ஒத்துக்கிறேன். என்றைக்காவது நம்ம ஆசைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுல தப்பே இல்லை. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.